இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்திருக்க இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேமு. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து என்னோடய சீட் மீல்ஸ். எத்தனை எடுக்கிறேன், எங்கெங்கே சாப்பிட்றேன் எல்லாமே சொல்கிறேன். இது வந்து ஒரு டபுள் பேட்டி பீஃப் பர்கரு. மேலே சொல்லப்போனால் செம ஜூஸியாக இருந்தது. அண்ட் இது வந்து கொரியன் ஸ்பைசி பாப்ஸு. இதுவும் அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்ததுங்க எல்லாமே. நான் வந்து இதை அதிகமாக பேச விரும்பல, இதை விட சாப்பிட்றத பார்க்கறது வந்து இன்னும் ஒரு அல்டிமேட் வந்து லெவலு. பட் வந்து யாரும் மனசில் திட்டாதீங்க, நான் இப்படி சாப்பிட்றேன், என்னடா இவன் மட்டும் தனியாக போய் சாப்பிட்றானே அப்படிலாம் மனசில் திட்டாதீங்க. அண்ட் இந்த ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஆழ்வார்பேட் கிரீஸ்வரி ஹாஸ்பிட்டல் எதிர்க்கே இருக்கும் இந்த ஸ்பாட்டு. இப்போ நான் வந்து சாப்பிடும் போது பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக, நல்லா வந்து எப்படி ஃபுல்லாகவே ஒரு கடிக்கவே முடியல அந்த பர்கரை. அவ்வளோ ஒரு ஜூஸி, கடித்த உடனே எல்லாமே வந்து அந்த பேட்டியில் இருக்கிறதுலாம் வந்து கீழே கொட்டிடுச்சு. அவ்வளோ ஜூஸியாக இருந்தது. நான் ரொம்ப பேச விரும்பல, ஏன்னா வந்து இந்த வீடியோலேயே நான் வந்து நிறைய சீட் மீல்ஸ் பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே வீடியோவாக அட்டாச் பண்ணிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே அடுத்த ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது சேலஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு என்னோடய டே இன் லைஃப் மாதிரி அப்படியே அந்த சேலஞ்சை நான் கொண்டு போக போகிறேன். எத்தனை நாள் நான் சொல்ல போகிற கிடையாது, நான் எவ்வளோ நாள் இது பண்ணுறேனோ அவ்வளோ நாள் போயிட்டே இருக்கும் அந்த சேலஞ்சு. அன்னைஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடர் நான் தான். வாங்க, ரெண்டாவது இடம் அன்னைஸ்க்கு. 1 2 3 4 5 அப்படிலாம் சொல்ல மாட்டேன், உள்ள எடுக்க மாட்டேன். போதும், இது எடுத்தது. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு. நான்லாம் வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது ஐஸ்கிரீம் சாப்பிட்ருவேன். அதுவும் அருண் ஐஸ்கிரீம்லேருந்து இந்த கோன் வந்து டபுள் சாக்லேட் ஃப்ளேவர் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டபுள் சாக்லேட்டுன்ட்டு. 60 டேஸ்க்கு அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன்னா இருந்ததே இல்லை. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன், அது டேஸ்ட்டு ஆதி. அப்புறம் 3வது ஸ்பாட் சாம்கோ ஆழ்வார்பேட்டில் தான் நம்ம வந்திருக்கோம் ஃபேமிலியோட. அதுவும் எவ்வளோ நாள் கழிச்சு சாப்பிட்றேன் சொல்லுங்கள், அதை கொஞ்சம் மக்களுக்கு. ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், என்ன சாப்பிட போகிறோன்றத பாருங்கள். அவ்வளோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம், அதுவும் ஃபேமிலியோட. நாங்கள் 3 பேர் தான் வந்திருந்தோம். மயிலாட்டம் இருக்கா, மலக்கூடை மாமனுக்கா, ஏ பாரா பூவாரா கைசீரா ஏமாரா, ஏ நெத்தியில நெல்லாவட்டம் வச்சவனோ சுறாவட்டம், ஒட்டு மொத்த தென் மாவட்டம் ஓசை கட்டி வந்து நிக்கட்டும். சந்தன கட்ட ஆட்டம் பம்பரம் கட்ட பார்த்தா வச்சுட்டு பட்டாசே பாட்டா பல்லாட மராஜா வெள்ளாட ரிங் தான் நம்மோட ஹே ஹே என்ன மொத்த தென் மாவட்டம்
அடுத்த ஸ்பாட் தாசமாகான் ஸ்ட்ரீட் உள்ள இந்த ஒரு பிரியாணி கடையில் தான். இந்த பிரியாணி வந்து பீஃப் பிரியாணி. இது வந்து ஒன்லி பீஃப் லவர்ஸ்க்குன்னு வச்சுக்கலாம் இந்த வீடியோ. அது கூட வந்து ஒரு சூப் மாதிரி கொடுத்தாங்க. அதை ஊற்றி சாப்பிட்றதுக்கு அல்டிமேட் டேஸ்ட். இதை வச்சுட்டு வராங்க பார்த்தீங்களா, இந்த சூப் தான் செம டேஸ்ட். இதை ஊற்றி சாப்பிட்டேன். நிஜமாலே சொல்ல போனால் பீஃப் பிரியாணி நான் இன்னொரு இடத்துலையும் சாப்பிட்ருக்கேன், ராயப்பேட்டாவில் ஒரு இடத்துல சாப்பிட்ருக்கேன். பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் பட் அந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது உண்மையாலே நல்லா இருந்தது. அதுவும் நான் என்னோடய காலேஜ் மேட்ஸோடு தான் வந்திருந்தோம். பசங்க எல்லாம் ஒரு என்ஜாய் பண்ணி ஜாலியாக கலாச்சின்னு ஜாலியாக சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கே பிரியாணிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். என்ன ஸ்பாட்டுன்னு பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பீஃப் லவர்ஸ்க்கு மட்டும்தான். பீஃப் லவர்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தாசமாகான் ஸ்ட்ரீட் வந்துருக்கோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் ட்ரை பண்ண தான் வந்திருக்கோம். தவா கறி கொஞ்சம் ஃபேமஸ் ட்ரை பண்ண வந்திருக்கோம். நாங்கள் பார்க்கலாம் போட்டு இந்த கடையில் வருவோம். டில்பட்டா இருக்குது கைஸ். அதுதான் இந்த தாசமாகான் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம். வாயில வச்ச உடனே அப்படியே கரையுது. பையா 20 ரூபா அனுப்புறேங்க. பையா 20 ரூபா ஜிபே பண்றேன்னாரா? 20 ரூபா ஜிபே பண்ணிட்டு அப்படியே கலெக்ட் பண்ணலாம்னு இருக்கோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான் கிரெடிட்ஸ் எல்லாம் நாங்க அடிச்சு ஸ்மாஷ் பண்ண போறோம். அவனா உண்மையாலே சொல்ல போகலாம் இந்த ஸ்பாட்டையும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஒரு 2 அதான் நிறைய செட்டு சப்பாத்தி வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து இந்த தவா கறி மாதிரி வாங்கினோம். தவா கறி அப்புறம் வந்து இந்த பீஃப் வடை அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணோம். உண்மையாலே வந்து நல்லா இருந்தது. பட் நான் வேறு இடத்துலலாம் தவா கறி சாப்பிட்ருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப கிறிஸ்பியாக அந்த மாதிரி இருந்தது தவா கறி. ஃபுல்லாகவே சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றத மட்டும் பாருங்கள். நான் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அண்ட் இதோட எல்லா சீட் மீலும் முடியுது. இதோட வந்து உங்களை ஒரு புது சேலஞ்சில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.